இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, ஸ்பூன் எடுத்துட்டு வர மறந்துட்டீங்களே. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். Sit down. Sit down, I say. இல்ல, நான் கட்டின புருஷன் குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன். ஸ்பூன் கேக்குறீங்க? I am the spoon. I am eating. முதல் சாம்பார் ஊற்றுவோம். சரி, எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை வேலை செய்றவங்க இருக்கிறாங்க. எதுக்கு லைக் முந்திரி கொட்டை நீங்கள் 2 பேரும் மட்டும் கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனீங்க? சரி, போனதான் போனீங்க. நான் இங்கே தானே இருக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. போன இடத்துல ஃபைட்டு. சரி, வெற்றியோட ஒய்ஃபு ஃபைட்டு பண்ணால் சந்தோஷம்தான். ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் தான் கரெக்டு. ஆனால் கையில் அடிபட்டுருச்சே. கையை கிழிச்சிட்டானே அவனை பாருங்க மேடம். உங்களுக்கு சாப்பாடை ஊட்டின உடனே கிளம்பி போய் அவனை கண்டுபிடிச்சி உங்க கையை கிழிச்சவன் மூஞ்ச கிழிச்சவனை என்ன பண்றன்னு மட்டும். ஏன் இவ்வளவு வயலண்டா யோசிக்கிறீங்க? வயலண்டா இல்லாம சைலண்டாவா யோசிக்க முடியும்? யூ மை பொண்டாட்டி. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. என்ன மேடம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். உங்க வீட்டில் இருக்கவங்களாம் எவ்வளவு என்ன நம்புறாங்க மேடம். உள்ளங்கையில் வச்சு உங்களை தாங்குவேன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்க கையில் இருக்க இந்த கட்டெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? யாரும் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. கையில கழுத்துல தலையில எங்க கட்டு போட்டாலும் எங்க ஃபேமிலில உங்களை பத்தி எல்லாம் தப்பா நினைக்கவே மாட்டாங்க. வை? ஏன்னா நான் உங்களை வேண்டான்னு சொல்லும் போது உங்க கொடி தானே பறந்துகிட்டே இருந்தது. ஓ, எங்க வீட்டுல எல்லாரும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம். மேடம், நம்ம மனசும் வரல, உங்க வீட்டுல இருக்கவங்க மனசும் வரல. வெற்றி நல்ல உங்களுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க? அன்பு மேடம், அன்பு. காட்டுங்க. சரி, அப்படியே நீங்க கதையெல்லாம் மாத்தாதீங்க. ஒய் கோயிங் 2 பேரும் அங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது தேடுவாங்கன்னு அதே இடத்துல விட்டுட்டு வரதான் போகணும். ஆனா அவர் பின்னாடி வேற ஏதோ கதை இருக்கும் போல. வெற்றி, என்ன கதை? ஃபர்ஸ்ட் அவர் சொந்தக்காரன்னு ஒருத்தன் தேடிக்கிட்டு வந்தான். அவனை பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அவனே வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து எங்களை அடிச்சு இவரை கூட்டிட்டு போலான்னு பார்த்தாங்க. அப்புறம்தான் என் கை காணது டென்ஷன். ஆனா வெற்றி, அவர் விஷயத்துல நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவருக்கு ஆபத்து இருக்கு, அது தெரிஞ்சும் நாம அப்படியே விட்டுட்டு வர முடியாதுல்ல. சரி, விடுங்க. இல்ல அவரை விட சொல்லல, நீங்க கவலை விடுங்க மேடம். சூப்பரான சேஃபான நல்ல இடத்துல கொண்டு போய் நான் அவரை விட்டுறேன். நீங்க என்ன பண்றீங்க இப்ப? யோசிக்காம காட்டுறீங்க. நீங்களும் சாப்பிடுங்க வெற்றி. நான் சமைச்சதை நானே சாப்பிட்றதுக்கு நான் என்ன முட்டாளா?